மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான ஃபர்ஸ்ட் கேம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட போவாங்க அண்ட் ஆல்சோ இம்பாக்ட் பிளேயரா யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்க்கான பிரெவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட ஐபிஎல் 2025 கான கேம்பெயினை 23rd of March அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க vs மும்பை இந்தியன்ஸ். அண்ட் இந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு ஒரு குரூஷியலான மேட்சா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் சிஎஸ்கே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வருவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஸ்குவாடே பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம மேட்ச் அப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவும் இருக்க போறது இல்ல, ஜஸ்பிரீத் பும்ராவும் இருக்க போறது இல்ல. சோ அது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தரும். பட் மும்பை இந்தியன்ஸ் அணி என்னதான் ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லனாலுமே ஒரு கடப்பார ஸ்குவாடா பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சை சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பாத்தீங்கன்னா லீட் பண்ணுவாரு. அண்ட் அவரை தவிரையும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேம்ப்ல இணைஞ்சிருக்காங்க. வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் போன்ற பிளேயர்ஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் தி இயர்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. அண்ட் நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸே பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஒரு ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அண்ட் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவம் துபே பாத்தீங்கன்னா பின்னர்ஸ் நல்லா ஹிட் பண்ணுவாரு. அண்ட் நம்ம பினிஷிங்ல நம்ம தலை தோனி பாத்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பண்ணுவாரு. சோ அதன் காரணத்துல சிஎஸ்கே அணியோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாலிடா இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஒரு 180 to 190 போஸ்ட் பண்ணாலே இது ஒரு அபோவ் பார் ஸ்கோரா தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ கண்டிப்பா சிஎஸ்கேவோட போலிங் லைன் அப்ப வச்சு கண்டிப்பா அதை டிஃபெண்ட் பண்ணலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வரும் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பா டாஸ் வின் பண்ற டீம் பாத்தீங்கன்னா போலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே கிட்ட ஒரு பெட்டர் போலிங் லைன் அப் இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ சேப்பாக்ல ஆடக்கூடிய அளவுக்கு சிஎஸ்கே கிட்ட நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஒரு ருத்ராஜ் கைத்வத்தா இருக்கட்டும், விஜய் சங்கரா இருக்கட்டும், ராகுல் திரிபாத்தியா இருக்கட்டும், ஒரு சிவம் துபேவா இருக்கட்டும், கண்டிப்பா கேம் எடுத்துட்டு போற எபிலிட்டி இருக்கு. அண்ட் சாம் கரனோட அடிஷனும் கண்டிப்பா சிஎஸ்கே வலு சேர்க்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் சிஎஸ்கே எம்ஐக்கு எதிரான மேட்ச்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் மேட்சோட பெஸ்ட் பிளேயரா இருக்க போறது ருத்ராஜ் கைத்வத் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஐபிஎல் 2025 சிஎஸ்கே ஒரு வின்னிங் ஸ்டார்ட்டோட தொடங்குவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.